ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூரான பட்டு சாரியை வந்துட்டு எப்படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம ப்ரீ-ப்ளீட்டிங் வீட்லேயே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே என்னென்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக புரியும். நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான சாரீஸுமே எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான பட்டு சாரீ. ஸோ உங்ககிட்ட பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காட்டன் சாரீ, எந்த விதமான சாரீஸாக இருந்தாலுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ நார்மலாக, அதே மாதிரி நீட் அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி எடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் நிறைய ட்ரிக்ஸோடு நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நியூவான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட் தான் எடுக்க போகிறோம். பல்லு ப்ளீட் என்னென்னா முந்தான பகுதின்னு சொல்லுவோம். இந்த முந்தானியில் எடுக்கிற ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்தாலே போதும். அதை நீங்கள் எப்படி ப்ராப்பராக எடுக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பல்லு ப்ளீட்டை இப்படி மேலே போட்டுட்டு உள்ளார வர ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கையில் எடுத்தீங்கன்னா வழுக்கிட்டு விழுந்துடும், உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டோ இல்லை பெட்டில் போட்டோ தரையில் போட்டு கூட நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக உங்கள் சாரியில் எவ்வளோ ப்ளீட் வருதோ அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எடுத்தால் போதும். நிறைய ப்ளீட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. செல்ஃப் யூஸுன்றதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்கள் பாடி ஹைட் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். மற்றபடி நிறைய ப்ளீட்ஸ் வச்சுன்னா கட்டணும் அப்படின்லாம் ரூல் கிடையாது. இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி நான் ஒரு பேக் சைடில் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். நீங்கள் சேஃப்டி பின் போட்டுட்டு அதுக்கு மேலே அயர்ன் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட்டை கரெக்டான வேலை அரேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற டெக்னிக் வந்துட்டு ரொம்ப பழகி நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்னிக் வரும். ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் நிறைய டெக்னிக் வந்துட்டு விதவிதமாக நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி டெக்னிக் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வருதோ நீட்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சாலே போதும். இப்போ என்னோடய பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாக என்னோடய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்னோடய பல்லு ப்ளீட்ஸை அயர்ன் பண்ண போகிறேன். அயர்ன் பண்ணும்போது நீங்கள் நார்மல் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை இந்த மாதிரி ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி தான். எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப மொரமொரப்பான ஒரு ரொம்ப ஹார்டான ஜரிகை வச்ச சாரீஸ் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் கட்டணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸுமே நீங்கள் ஈஸியாக வந்து அயர்ன் பண்ணி கட்டிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டேக் பண்ணி விடுறேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய பல்லு ப்ளீட் எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பின்ஸ்லாம் கழட்டிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக அடக்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு மெயினாக இந்த ப்ளீட்டிங் அயனிங்லாம் பண்ணுற ஒரு விஷயமே. இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட் நீங்கள் ப்ராப்பராக பல்லு ப்ளீட் எடுத்தால் தான் செஸ்ட் ப்ளீட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ப்ளீட் ரொம்ப குட்டியாக, ஒரு ப்ளீட் ரொம்ப பெருசாக, அந்த மாதிரி ஏடாகூடமாக வந்துச்சுன்னா சாரீ ட்ரேப் பண்ணும்போது ரொம்ப கழுத்தை நெருக்கிற மாதிரி எல்லா ப்ளீட்ஸும் ஏறிக்கும். ஸோ அதுதான் வந்து நிறைய விமென்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மெயின் ப்ராப்ளமே. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் நீட்டாக வரணும் அப்படின்னா உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா பொருந்துகிற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்லா ஒரு வி ஷேப்புக்கு விரிச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன கேப் இருந்தாலே போதும். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மேலே போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
அது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து சைடு மறைஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக சாரி ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 1 டே கிளாஸ் தான். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சாரி ப்ரீப்ளீட்டிங், அயனிங், ஃபோல்டிங், ட்ரேப்பிங், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், இது ஒரு சர்வீஸாக நீங்கள் எப்படி பண்ணலாம், அண்ட் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. ஸோ இது 1 டே ஒர்க் ஷாப்புன்றதுனால ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஸோ வந்து பர்சனலாக கற்றுக்கணும், எனக்கு குரூப்லாம் வேண்டாம், நான் ஒரு பர்சனலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஆஃப்லைனும் நீங்கள் கற்றுக்கலாம், ஆன்லைன்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் என்கொயரி பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னோட சென்டர் ப்ளீட்டை எடுத்துக்கிட்டேன். சென்டர் ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களோட இடுப்பு அளவு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் ப்ளீட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னுமே இன்டெப்த்தாக ப்ராப்பராக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ட்ராக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செல்ஃபாக நீங்கள் வந்துட்டு உங்களோட இடுப்பு அளவை எப்படி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுத்து எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய சென்டர் ப்ளீட் எல்லாமே ப்ராப்பராக என்னோடய டேபிளில் போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர்கிட்ட டேபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெட்டில் கூட வச்சு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேபிள் தேவைப்படும். ஸோ இப்போ என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே நான் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சில சாரீஸ் வந்துட்டு எனக்கு அயர்ன் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலுமே தாராளமாக நீங்கள் வந்துட்டு அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரீப்ளீட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் இது பண்ண கஷ்டமாக இருக்குது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட சர்வீசஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் கொடுக்கலாம். உங்களுடைய சாரியை ரொம்ப சேஃப் அண்ட் நீட்டாக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்போம், சிங்கிள் சாரியும் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டக்குன்னு ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள் சுத்தை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க. ரிமைனிங் இருக்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ளீட். இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டேபிளுக்கு முன்னாடி போட்டு நல்லா உதறி எடுத்துக்கோங்க. உதறிட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் பக்கமாக கொஞ்சமாக இழுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. உள்ளாராம தான் மடிக்கணும், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி எந்த ஒரு ஃபேப்ரிக்கும் வெளியில் வரக்கூடாது. இப்போ நல்லா நீட்டாக மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 1 ஃபோல்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் 2 ஃபோல்டாக மடிக்கிறோம். ஒரு பாக்ஸ் ஷேப் வந்ததுக்கப்புறம் இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு பாக்ஸுக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவும் அட்ராக்டிவாக லுக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் எங்கே போனாலும் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கேரி பண்ண முடியும். ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். இந்த செஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட்டை ஒரே ஒரு சுற்றி அதுக்கப்புறம் ஒரு 2-3 சுற்றி கரெக்டாக அந்த செஸ்ட் ப்ளீட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் டக்கின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கவர்ஸ் ஆர் சாரீ கவர்ஸ், ஜிப்லாக் கவர்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், வரலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ நம்ம வீடியோவை பார்த்தே நீங்கள் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப் டு டேட் நாங்கள் வந்துட்டு தெரிவிச்சிட்ருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.